ஆயுத எழுத்து நேர்களுக்கு அன்பு வணக்கம். உள்ளாட்சி தேர்தலை நோக்கி வேகமாக தமிழக அரசியல் களம் நகர்ந்து வருகிறது. அக்டோபர் 24ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிய வேண்டும். இயல்பான ஒரு சூழ்நிலையில ஒரு மாதமே இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு. மகளிருக்கான சீட்டுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. முதன்முறையாக 50% சீட்டுகள் பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. உள்ளாட்சி தேர்தல் இன்னும் ஒரு மாதத்துல நடந்து முடிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில பல கோரிக்கைகள் எதிர்க்கட்சிகளால் வலியுறுத்தப்படுகின்றன. ஒரு சமதளம் உறுதியாக வேண்டும், ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்க வேண்டும், வெளிமாநில பார்வையாளர்கள் வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது. அனைத்து மட்டங்களிலும் வாக்குப்பதிவு எந்திரங்கள், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்துவது போல பயன்படுத்தணுங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. ஆன்லைன்ல வேட்பு மனுக்கள் வர வேண்டும், பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்படுகின்றன. ஒரு சமதளத்துக்கான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? இன்னும் நிறைய கேள்விகள் எழுகின்றன. நியாயமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுமா? எதிர்க்கட்சிகளுடைய சந்தேகம் அரசியல் பூர்வமானதா, நியாயமானதா? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பேராசிரியர் தீரன், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இணைகிறார், மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைகிறார்கள், மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு வைத்திலிங்கம் அவர்களும், அதே போல உள்ளாட்சித்துறை வல்லுநர் பேராசிரியர் ஜி பழனிதுரை அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட முன்வைக்க விரும்புகிறேன். மற்ற கட்சிகள்லாம் ஒரு சமதளம், ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை உறுதி செய்யணும்னு கோரிக்கை வைக்க ஒரு வடி மேலே போய் உள்ளாட்சி தேர்தலே தள்ளி போடணும்னு சொல்லிட்டு சில காரணங்களை வலியுறுத்துறீங்க. அந்த அளவுக்கு அதீத தேவை இருக்கா? நிச்சயமா அந்த அளவுக்கு தேவை இருக்குன்னு தான் நாங்கள் கருதுகிறோம். இன்றைக்கி எங்கள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர் 3 காரணங்களை அதுக்கு சொல்லியிருக்கார். ஒன்று, காவிரி பிரச்சனை. காவிரி பிரச்சனைங்கிறது இன்றைக்கி வெறும் டெல்டா மாவட்டங்கள் 10 மாவட்டங்களுடைய பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டோடைய உயிர் ஆதாரமான பிரச்சனை. இதில் நம்ம இப்போ கொஞ்சம் நழுவ விட்டோம்னாலும் தமிழ்நாடு சுத்தமாக பாலைவனமாக மாறிடும். ரெண்டாவது, நாங்கள் 2 விஷயத்தை கேட்டு நாங்கள் வழக்கம் தொடுத்திருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் புரிஞ்சுக்கிறோம். காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஒரு தொடர் பிரச்சனையா இருந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்க போகுது. அடுத்த தேர்தலுக்கு இருக்காது, இன்னொரு 6 மாசத்துல அது பரிபூர்ணமா ஒரு முடிவுக்கு வந்துரும்ன்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்க இல்ல. நீங்க ரொம்ப குரூஷியல் ஸ்டேஜ்ல வந்திருக்கோம். இன்னைக்கு கர்நாடகாவில் தீர்மானம் போட்டு அந்த உச்சநீதிமன்ற உத்தரவையை நாங்க மதிக்க மாட்டோம், நிராகரிக்கிறோம்னு சொல்றாங்க. உள்ளாட்சி தேர்தல் ஏன்னு சொன்னா அவங்க சொல்ற பல காரணங்கள்ல ஒண்ணு, இங்க தண்ணீர் தேவையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க அங்க யாரும் அதுக்காக கவலைப்படல அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. நம்ம மேட்டூர் அணையில் வச்சிருந்த தண்ணி 50 டிஎம்சியை கூட அதை காரணம் காட்டி எங்களுக்கு தண்ணி வச்சிருக்காங்க, 40 டிஎம்சி தான் கேட்குறாங்கன்னு அப்படிலாம் ஆர்குமெண்ட் கொண்டு போய் நியாயம் உணர்ந்து கொள்ள முடியுது. ஆனால் அதுக்காக உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போகணுமா? நிச்சயமாக. ஏன்னா இப்போ எல்லாமே உள்ளாட்சி தேர்தல் ஆரம்பித்து விட்டிங்கன்னா இந்த குரூஷியலான டைமில் 1 மாதம் தள்ளி போகிறதுல ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த 1 மாதங்கிறது நீங்கள் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு இடைப்பட்ட இந்த 1 மாதங்கிறது காவிரி பிரச்சனை ரொம்ப முக்கியமான நாள். இந்த 1 மாதங்கிறது உள்ளாட்சி தேர்தல் அந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு, ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் கட்சிகள் யாருமே இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கே பெரிய அளவில் ஒன்றும் பெரிய எல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்தா போதுங்கிற லெவல்ல தான் இருக்கிறாங்க. ஏதோ விவசாயிகள் தான் அங்கங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலையில தான் கட்சிகள் இருக்கு. தேர்தல் களத்துல கூட இன்னும் வலியுறுத்தலாம். இல்ல, தேர்தல் களத்துல இது ஏன்னா இது சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ கிடையாது, இது உள்ளாட்சி தேர்தலுங்கும் போது தெருவில் நடக்கிற ஒவ்வொரு தெருவுக்கும் இதுவா மாறிடும். அப்போ யாருமே இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அன்னைக்கு அவன் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆகிறதோ அல்லது கவுன்சிலர் ஆகிறதோ இதுதான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்கும். மக்களுடைய கவனம் முழுக்க இது ஒன்று. ரெண்டாவதா இது அரசியலமைப்பு, அதாவது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது இவங்க தேர்தல் அறிவிச்சிருக்கிறது. ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 ஆண்டுக்கு ஒரு முறை சுழற்சி கொண்டு வரணும். அதே போல் ப்ரீவியஸ் சென்சஸ், இதுக்கு முன்னே எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிறது வழங்கப்படணும், அது எந்த இடஒதுக்கீடாக இருந்தாலும். இப்போ இது ரெண்டையுமே எங்களுக்கு கால அவகாசம் இல்லை என்கிற காரணத்தை தான் இன்றைக்கி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க தமிழக அரசு சார்பில். இந்த கால அவகாசம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் அவகாசம் எடுத்துக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா 2001 சென்சஸ் வச்சுக்கிட்டு இப்போ பேசுறதுங்கிறது இந்த தேர்தல் நடத்துறது 15 ஆண்டுகளை தள்ளி போடுற மாதிரி இருக்குது. 2011 ஒவ்வொரு முறையும் நடந்திருக்கு. இல்ல, அப்படி கிடையாது. 6 தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. ஆனா 11ல 2006 உள்ளாட்சி தேர்தல் 91 சென்சஸ் அடிப்படையில் நடைபெற்றது. அதுதான் அதை செய்யக்கூடாது என்பதுதான். அதுக்கும் நாங்க கோர்ட்ல போய் தான் அதை செய்ய வச்சோம். அன்னைக்கும்
திமுக ஆட்சி காலத்திலையும் கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கி தான் செய்ய வைக்கப்பட்டது. 2006 தேர்தல் 2001 சென்சஸ் அடிப்படையில் நடக்கல 91 படி நடக்கல. இல்ல 2001 சென்சஸ் வந்து நீங்க 2005 இதுல தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னையே சென்சஸ் டேட்டா கொடுத்தாச்சு, உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு நீங்கள் கால அவகாசம் வேணும்னு சொல்கிறதுங்கிறது வெறும் சால்சாப்பு தான் அது. எனவே வந்து இதனால் வந்து குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய உரிமையை மறுக்கிறீங்க. 2011 இதுக்கும் அது செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதுக்காக வந்து தேர்தலை தள்ளி போடணும் அப்படின்னு இல்ல, நீங்க அவகாசம் தானே, அதுக்காக தள்ளி போட முடியாது அப்படின்னு இதே போன்ற ஒரு விஷயம் நீதிமன்றத்துடைய பார்வைக்கு வரும்போது கர்நாடக வாரத்துல அதுக்காக தள்ளி போட தேவையில்லைன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்குது. இல்ல, நீங்க கோர்ட்ல வந்து இன்னைக்கு நாங்க போட்டிருக்க வழக்கு நிலுவையில் இருக்கு. 27ஆம் தேதி திரும்பவும் வருது. எனவே நாங்கள் இதில் வந்து இன்னும் கூடுதலாகவும் இன்னும் ஒரு வழக்கையும் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த துணைத் தலைவர் பொறுப்புகளையும் வந்து இடஒதுக்கீடை வந்து அமல்படுத்தணுங்கிறதையும் போட்டிருக்கோம். ஏன்னா ஒரிசா போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே 90களிலே அதை கொண்டு வந்துட்டாங்க, இங்கே வந்து இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்க. எனவே இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எல்லா மாநிலத்திலும் ஒரே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. நீ பாருங்கள், இந்த சந்தேகங்கள்லாம் எதுக்கு ஏன் இந்த மாதிரியான அப்ஜெக்ஷன்லாம் வருதுன்னா, நம்ம மாநில உரிமைகளை பற்றி ரொம்ப வலிஞ்சு பேசுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் மாநிலத்தால் தேர்தல் நடத்தப்படும் போது அந்த தேர்தல் வந்து எவ்வளவு மோசமாக இருக்குது. அதனால தானே இன்னைக்கு கோர்ட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் செஞ்சா நல்லா இருக்குங்கிற மாதிரியான பார்வை எல்லார்ட்டையும் இருக்கும். ஆனால் இதுக்காக தள்ளி போகணுமா? அந்த அளவுக்கு அதீதமான நிச்சயமா. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா காவிரி பிரச்சனைங்கிறது இந்த ஒரு மாதம் ரொம்ப குரூஷியலான பீரியடு. நீங்கள் பஞ்சாயத்து தேர்தலில் ஒரு மாதம் தள்ளி வைக்கிறதுல எந்த வந்து நட்டமும் வந்துட போகிறதில்ல. ஓகே, அதே மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யறதுக்கு ஒரு மாதம் அவகாசம் எடுத்துட்டு செய்யலாம். இந்த வார்த்தை முன்னெடுத்துட்டு போறேன். ஏன் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதை தாண்டி அவர் சொல்றதுல ஒரு நியாயமான பார்வை இருக்கச்சே இல்லையா? 2011 சென்சஸின் படி 2016 தேர்தல் நடைபெறுவது தானே சரியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? 2001 சென்சஸ் படி நடத்துறோம் அப்படிங்கிறீங்க. வேற யாரும் சொல்ல, திரு ரவிக்குமார் சொல்ல, திமுக சொல்ல, வேற யாரும் சொல்ல. தமிழக அரசு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த மானிய கோரிக்கையில் உத்தரவாதம் கொடுத்திருந்தது. 2001 மக்கள் தொகை அடிப்படையில் தான் கிராம பஞ்சாயத்து எல்லைகள் வார்டெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் சட்டம் சொல்கிறது கடைசி சென்சஸ் அடிப்படையில் தான் இவையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஆகையினால 2016 நடைபெற போற இந்த உள்ளாட்சி தேர்தல்களை 2011 சென்சஸின் அடிப்படையில் நடத்துவோம் அப்படின்னு 2012-13 2013-14 வேற யாரும் சொல்லலை. எதிர்கட்சிகள் இல்லை, வேற யாரும் சொல்லலை, தமிழ்நாடு அரசு சொன்னது. அதன் அடிப்படையில் அதை செயல்படுத்துறது தானே பொருத்தமா இருக்கும். இன்னைக்கு நீங்க வேற ஒரு நிலைப்பாடு எடுத்து சட்டத்தை மாற்றி இருக்கிறீங்க. அது ஒரு விஷயம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பூரண நலம் பெற்று அவர்கள் கூடிய விரைவிலே இல்லம் திரும்ப இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த தேர்தல் அறிவிக்கையானது வெளியிட இருக்கிறார்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த மாநிலத்தினுடைய சூழலுக்கேற்பத்தான் இந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் வந்து அந்தந்த மாநிலத்துக்கேற்ப வரையறுக்கப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது. இதில் தேர்தலை காவிரி நீர் பிரச்சனைக்காக தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோழர் சொல்கிறாரு. இதில் ஒன்று நீங்கள் பார்க்கணும், இது வந்து பேச்சுவார்த்தைகள், நடுவர் மன்ற தீர்ப்பு, அது அரசிதழில் வெளியிடப்பட்டது, இப்படி பல கட்டங்களை தாண்டி இன்றைக்கு கடைசி கட்டமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலும் வெளிவந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், அதே போல் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் 4 வாரத்துக்குள்ளே அதை செஞ்சாகன்ற அந்த லெவலில் வந்திருக்கு. இப்போ 27ஆம் தேதி மறுபடியும் வழக்கு வர்றதுனால தமிழக அரசாங்கத்தினுடைய சார்பிலையும் அதே போல் கர்நாடக அரசாங்கத்தினுடைய சார்பிலையும் வந்து முறையீடு செய்ய இருக்கிறார்கள். ஆக இது நீதிமன்றத்தின் கையில் போய் இருக்கிற காரணத்தினால இப்பொழுது இந்த உள்ளாட்சி தேர்தலை காரணமாக காட்டி இதை நாம் வந்து தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நாங்கள் கருதுகிறோம். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தை பொறுத்தளவில் வந்து எப்பொழுதெல்லாம் வந்து தமிழகத்தினுடைய இன்றியமையாத இந்த ஆற்று நீர் பிரச்சனைகள் எல்லாம் தலையெடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் உறுதியாக நின்று நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நல்ல முடிவை எட்டி இருக்கிறார்கள். அவர் கருதுகிறார் அதுக்காக போகணும்னு, அதுக்காக தள்ளி போடலான்னு, அதுக்கான அவசியம் நீங்க கருதுறீங்க. I want to put to the next point.
ஏன் வந்து 2011 சென்சஸின் அடிப்படையில எல்லைகள் மாற்றி அமைக்கப்படல? எவ்வளவோ மாற்றங்கள் 2001க்கும் 16க்கும் இடையில நடந்திருக்கிறது. கடைசியா ஒரு சென்சஸ் டேட்டா இருக்கும்போது பகுதிகளுடைய ஒரு சூழ்நிலையை டெமோகிராபிக்ஸே மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடைசி சென்சஸின் அடிப்படையில இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து செய்வதுதானே பொருத்தமா? இல்லை, ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரியே முன்னுதாரணம் இருக்கு. அதாவது 2006 வந்து 91 மக்கள் தொகை அடிப்படையில். அதுக்கு என்ன காரணம்னாக்கா, இப்போ அந்த எல்லைகளை பிரிப்பதிலிருந்து பல சிக்கல்கள் இருக்கிறது. அதனால தான் அதுக்கு ஒரு கால அவகாசம் இல்லைன்றதுனால தான் இன்னைக்கு வந்து 50% பெண்களுக்கான ஒதுக்கீடு தரப்பட்டு. கால அவகாசம் இல்லை அப்படின்னு இல்லை இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த 50% பெண்களுக்கு ஒதுக்கீடு தரப்பட்டு அதில் பொது பெண்கள் போட்டியிடுவதற்கான பொது தொகுதிகள் எவை, அதே போல் இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையில் அந்த எஸ்சி எஸ்டி அந்த இதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இது சாத்தியமோ அதுதான் சரின்னு சொல்லல. இப்ப அதற்கான கால அவகாசம் இல்லைன்றதுனால தான் இந்த அந்த ஒரு புரிதல் சரியா இருந்தா 2013லயே டேட்டா வந்தது இல்லையா? 11 சென்சஸ் உடைய டேட்டா வந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் உங்களால இந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுது. இப்ப இல்ல 2012லயே 2011 சென்சஸ் அடிப்படையில இந்த டீலிமிட்டேஷன்லாம் செய்து எல்லைகளை வரையறுத்து அதுதான் பொருத்தமா இருக்கும் நாங்க செய்வோங்கிறீங்க. திடீர்னு 2016ல ஒரு நிலைப்பாடு அப்படியே நீங்க சொன்ன நிலைப்பாட்டில இருந்து மாற்றி அமைத்தா அதுக்கு காலம் இல்லை அப்படின்னா இந்த காலத்துல இருக்கக்கூடிய சிக்கல் உங்களுக்கு அன்னைக்கே தெரியாதா? அன்னைக்கே தெரிஞ்சு 6 மாதத்துக்கு முன்ன சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு வரும்போது அந்த வழக்கிலும் அரசு சார்பில் தாக்கல்பட்ட அபிடவிட்ல வந்து 2011 சென்சஸ் அடிப்படையில் தான் நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்பயும் அவங்க என்ன சொல்றாங்க, கொள்கை அடிப்படையில் அதான் சரி, ஆனா இந்த டேட்டா வரதுல தாமதம் இருக்கு, அதை பண்ணணும் அப்படின்னா அது வந்து இன்னொரு டைம் டேக்கிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. கொள்கை ரீதியாக இங்க அரசுக்கு வர வேண்டிய, தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு வர வேண்டிய பல இது வந்து சேரல. அதனால தான் வந்து வேகமாக வந்து இந்த அக்டோபரில் வந்து இந்த தேர்தலை, உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால தான் அந்த 2001 சென்சஸினுடைய அடிப்படையில் நம்ம தேர்தலை முதல்ல நடத்தி முடிச்சுட்டு அதன் பிறகு மற்றவற்றையெல்லாம் சரி செய்து கொள்ளலாம் என்பதற்காக. இதுல ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துட போல. இல்ல முக்கியமானது ஒண்ணுங்க, ஒரே ஒரு விஷயம் குறைபாடுகள் இதுல வந்து வெளிவராத ஒரு விஷயம் என்னன்னா, அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலையும் சரி, இந்த ஆட்சி காலத்திலையும் சரி, ஏன் இந்த டேட்டா வந்து இது பண்றாங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலை 2011 சென்சஸ் அடிப்படையில் நடத்தினா சென்னை மாநகராட்சி தாழ்த்தப்பட்ட பொதுக்கு ஒதுக்கீடு செய்யப்படணும். ஏன்னா இங்க மாநகராட்சிகளிலே அதிகமான மக்கள் தொகை இங்க சென்னை மாநகராட்சியில் இருக்கு. 2011 இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இதை செய்யறாங்களோங்கிற சந்தேகம் எங்களுக்கு வலுவா எழுது. ஏன்னா நாங்க வந்து அதுக்காகவும் வழக்கு தொடுத்துருக்கோம். இது எதுக்கு இப்ப இல்ல, 2006லேயே திமுக ஆட்சி காலத்துல 2007 தேர்தலில் நாங்க அப்படி நடத்தணும்னு கேட்டிருக்கோம். மற்ற மாநகராட்சி ஒதுக்குறவங்களுக்கு சென்னை மாநகராட்சி ஒதுக்குறது அதுதான் ஏன்னு கேட்கிறேன். ஏன் தலைநகரத்தை ஏன் ஒதுக்க கூடாது? நீங்க வேலூர்லயும் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கணும்? அதுக்கு எது வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதிகமா மக்கள் தொகை எங்க இருக்கோ அதுதான் முதல்ல ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லுது. இருக்கிறதுல எஸ்சி எஸ்டி கூட போட்டிக்கு வரலாம், எம்பிசி பிசி கூட வரலாம், யார் வேணாலும் வரலாம். அது காரணமான நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜம்ப் டு கன்க்ளூஷன். ஆனா அவர் சொல்றது நீங்க நிச்சயம் எடுத்துப்பீங்க. புள்ளிவிவரத்தின் அடிப்படையில பார்த்தா சென்னையில தான் தாழ்த்தப்பட்டவர்கள் அதிகம், எஸ்சி பிரிவினர். அதை விட திருநெல்வேலியில் அதிகமா இருக்கிறாங்க. நீங்க அதையும் கொஞ்சம் பாருங்க. நீங்க மாநகராட்சிகள்ல நீங்க வந்து அந்த ரேஷியோல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் முதல்ல வந்து ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கணும். இப்பவும் இந்த நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா 2011 சென்சஸ் பண்ணா இதுதான் பண்ண வேண்டியிருக்கும். அது உங்களுடைய குற்றச்சாட்டு அதுதான் காரணமாக ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட முடியல. அதுக்கு திரு தீரன் இன்னும் விரிவா பதில் சொல்ல விரும்புவார். திரு வைத்திலிங்கம் கூட அதுல கருத்து சொல்ல விரும்புவார். அவர் திமுகவையும் சேர்த்தே சொல்லியிருக்கிறார். இதுல திமுக நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. வெளி மாநிலங்கள்ல இருந்து பார்வையாளர்கள் வைத்துதான் நடத்தணும், ஒரு சமதளம் உறுதி செய்யப்படணும், இன்னும் சொல்ல போனா அந்த இயந்திரங்களை வச்சு நடத்தணும், இயந்திரங்கள் வந்து வெறும் நகர்ப்புறங்களில் தான் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஏன் இதை வந்து எல்லா மட்டங்களிலும் செய்ய முடியாது? அதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அந்த டாக்டர் பழனிதுரை அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, எவ்வளவு வழக்குகள் உயர்நீதிமன்றத்துடைய கதவுகளை உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக தட்டி இருக்கிறது நீங்க நிச்சயம் அறிவீங்க. நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு குறித்து, தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு குறித்தெல்லாம் நிறைய சந்தேகங்கள், அவநம்பிக்கைகள் எதிர்கட்சி மத்தியில வெளிப்படுவதை நீங்க நிச்சயம் அறிவீங்க. ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரு சிஸ்டத்தின் மத்தியில, ஒரு நம்பிக்கைக்குரிய, ஒரு பரிபூர்ண நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இன் பிளேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த சிஸ்டத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடைமுறையில தான் நம்ம கவனம் செலுத்தணும்னு கருதுறீங்களா?
நமக்கு ஒரு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். தமிழகத்திற்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த 1994ஆம் ஆண்டு வந்த சட்டத்திற்கு முன்னாடி இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு முயற்சி பண்ண மாநிலத்தில் இது சிறந்த மாநிலம். அவ்வளோ கெட்ட பேர். ஏன்னா இந்த லோக்கல் பாடிக்கு மரியாதையே இல்லாத ஒரு மாநிலம் அப்படிங்கிற ஒரு பேர். ஏன்னா 18 முறை லோக்கல் பாடி எலெக்ஷனை தள்ளி போட்டது முன்னாடி. இந்த 1994க்கு பிறகு இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பேர் என்ன அப்படின்னா, கரெக்டான டேட்ல எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அட்டஸ்டோக் நடத்துவாங்க. எல்லா லோக்கல் பாடிக்கும், அர்பன் ரூரல் எல்லாத்துக்கும் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி முடிப்பாங்க. அதில் குறைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குன்னா அதுக்கு மெக்கானிசம் இருக்குது. கோர்ட்டுக்கு போகலாம், அதை சரி செய்யலாம். இது ஒன்று. இதில் அடிப்படையில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கு நாம் பேசக்கூடிய விஷயத்துக்கு மூலம் எங்கே இருக்குன்னா, அந்த 1994 வந்த சட்டம். அந்த சட்டத்தில் நாங்கள் அதை ஆய்வு செய்கின்ற பொழுது சில பிரச்சனைகளை குறிப்பிட்டு எல்லா அரசியல் கட்சிகிட்டையும் சொன்னோம். என்ன அப்படின்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய தன்னாட்சி பெற்ற ஒரு தேர்தல் ஆணையம் வருகின்ற பொழுது இந்த டீலிமிட்டேஷன், இந்த மாதிரி உள்ள அதிகாரங்களை அதுக்கு கொடுக்கறது நல்லது அப்படின்னு இதை சொன்னோம். அதை யாரும் அப்போ அதை ரொம்ப சீரியஸாக கண்டுக்கல. பட் இருந்தாலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் அதை பற்றி பரவாயில்ல, முதல்ல நடந்தால் போதும்னாங்க. நடந்தது. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீசிபிலிட்டி இதெல்லாம், இந்த ரொட்டேஷன், இப்போ பல விஷயங்களில் இது ஒரு ப்ரொக்ரெசிவான மாநிலம் தவறு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 50% விமனுக்கு கொடுத்தது, 2 டேர்ம் விமனுக்கும் தலித்துக்கும் கொடுத்தது, இதிலெல்லாம் ரொம்ப ப்ரொக்ரெசிவான மாநிலம். இது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கட்சிகள் சொல்லக்கூடியது இந்த கட்சி ஜெயிச்சிருமா அந்த கட்சி ஜெயிச்சிருமாங்கிறதுக்குள்ள நான் வரல. அது யார் ஜெயிச்சாலும் ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் உள்ளாட்சிக்கு வர்றாரு, அதனால தேர்தல் நடக்குது, அந்த தேர்தல் நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இருக்கு, அதில் நடத்துறாங்க. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இவ்வளோ கேள்விகள் போகுது, எங்க நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் 2 கேட்கும். என்ன அப்படின்னா, இந்த உள்ளாட்சிக்கு தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம், இந்த தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லும்னா அதனுடைய ஃபீசிபிலிட்டியை சொல்லும். எனக்கு என்ன, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நடத்திடலாம். சரி, அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீசிபிலிட்டி, அரசாங்கம் நடத்திடலாம். அது 2 நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உள்ள சிரமங்கள் என்னங்கிறத நீதிமன்றத்தில் சொல்கிற பொழுது நீதிமன்றம் ஒரு டைரக்ஷனை கொடுக்கும். அது என்ன டைரக்ஷன் கொடுக்குதோ அப்படிதான் அது போகும். ஒன்று. ரெண்டாவது, உதாரணத்துக்கு இந்த ஒரு சென்சஸ் குறித்து இந்த ஒரு ரொட்டேஷன்லாம் அதன் அடிப்படையில் நடக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. அது ஃபீஸபிள் இல்லைன்னு அரசாங்கம் சொல்லுது. அதை எதிர்க்கட்சிகள் நம்பறதுக்கு தயாரா இல்ல. அதுல அரசாங்கத்துடைய வாயத்துல மெரிட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எதிர்க்கட்சிகள் கருதுவது சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன் 16 நடக்கிற தேர்தல் 15, 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சென்சஸ் அடிப்படையில அது நடக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இதை ஆப்ரேட் பண்ணுற பொழுது இருக்கக்கூடிய சிக்கல்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது. இதை ஆப்ரேட் பண்ணுறதுல எனக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லுது. அதை சொல்கிற பொழுது நீதிமன்றம் அதை ஒத்துக்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் வேற வழியே கிடையாது, நீங்கள் அதில் தான் போய் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த சென்சஸ் டேட்டா வருகின்ற பொழுது இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். எப்பொழுதுமே நம்ம என்னென்னா, ஒரு 3 மாதம் 4 மாதத்திற்கு முன்பு இதை பற்றி யோசிக்கணும், இது என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி. இந்த அரசியல் கட்சிகள் இந்த உள்ளாட்சி மேலே ஒரு பெரும் விவாதம் செய்யணும். 20 ஆண்டு காலம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு எந்த பொது விவாதமும் அரசியல் தளத்தில் இல்லையே. இந்த உள்ளாட்சியை பற்றி ஏன் இதை பற்றி விவாதம் செய்யலை? இந்த சட்டம் சரியாக செஞ்சிருக்கா, இல்லை இந்த உள்ளாட்சிகள் சரியாக செயல்பட்டு இருக்கா, இதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்திருக்கா? இதை பற்றி யாருமே எந்த அரசியல் கட்சியும் ஒன்றும் கவலைப்படலை. இன்னைக்கு தேர்தல் வந்தவுடன் யார் ஜெயிச்சிருவாங்க யார் தோத்துருவாங்கங்கிற பார்வையில் இருக்க ஒழிய இந்த உள்ளாட்சியை அடிப்படையில் நெறிப்படுத்தணும். இதன் மூலமாக மக்களுக்கு டெலிவர் ஆகக்கூடிய சர்வீஸ் ஒழுங்கா கிடைக்கணும், இதன் மூலமாக ஜனநாயக விரிவாக்கம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது பார்க்கப்பட்டால் இதுல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எந்த காரணத்தை முந்தைய அரசாங்கம் இந்த பழைய சென்சஸை காட்டுச்சோ அதை காட்டும். இப்ப புதுசில வர்ற பொழுது இது எப்படி இந்த 50 விழுக்காடு இதற்கு உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ரிசர்வேஷன் இது எப்படி கொண்டு இதை சரி செய்யணுங்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா இது ஆணையத்துக்கிட்ட உள்ளது. இது அரசாங்கம் செஞ்சு முடிச்சா தான் அது நடத்தும். ஆகையினால இதை ரெண்டையும் வச்சு பார்க்கிற பொழுது இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இதை முடிக்க முடியுமான்னா என்னை பொறுத்தவரையில் அதை முடிக்க முடியாது. ஆகையினால கால அவகாசம் தேவை. ஆனா கால அவகாசங்கிற பொழுது எவ்வளவு காலம் நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் அதை நீட்டி போட முடியாது.
இந்த ஒரு 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 தேர்தல் முடிந்து அவங்களுடைய பீரியட் முடிஞ்சதுக்குள்ள அடுத்த 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடந்து அந்த ஆட்சி அமைக்கப்பட்டு விட வேணும். இது அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கு, இது தமிழ்நாட்டினுடைய சட்டத்தில் மட்டும் இல்லை. ஆகையினால அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னா நிச்சயமாக தேர்தல் நடத்தியாகணும். வேற ஒன்றும் வழியில இதே மாடல்ல தான் வந்து அப்ப அதுக்கு யாரு பதில் சொல்லணும்னா நிர்வாகத்தில் அதை செய்ய முடியுமாங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதை சொல்கின்ற பொழுது நீதிமன்றம் ஒப்புக்கொண்டு விட்டது என்று சொன்னால் அப்ப இதே மாடல்ல தான் இதே நிலையில தான் தேர்தல் நடைபெறும். லட்சக்கணக்கான பொசிஷன்ஸ் இருக்கும்போது நிச்சயமா நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸும் அட்மினிஸ்ட்ரேட்டிவா நிர்வாக ரீதியான சிக்கல்களும் சேர்ந்தே கொண்டது. அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது அரசியலை தாண்டி. நான் திரு வைத்திலிங்கம் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, இயல்பா 24ஆம் தேதிக்குள்ள நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுல ஒரு தாமதம் இருக்குன்னு கருதுறீங்களா? அவங்க எல்லாம் இன்னும் தள்ளி போடணும்னு கூட கருதுறாங்க. உங்களுடைய பார்வை முதற்கட்ட கருத்து. தள்ளி போடணுமா இல்லையாங்கிறது பிரச்சனையை தாண்டி 2011 வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் தான் தொகுதி சீரமைப்பு நடைபெற வேண்டும் என்றும் இந்த வேறு மாநிலங்களிலிருந்து பார்வையாளர்கள் வர வேண்டும், வாக்காளர் இந்த எந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கையோடு எங்களுடைய கழக அமைப்பு செயலர் RS பாரதி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதில் உயர்நீதிமன்றம் சில தாக்கீதுகளை எல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் முடிந்த இடங்களிலெல்லாம் பதட்டமான சாவடிகளை கண்டிருந்து அங்கெல்லாம் மத்திய அரசு ஊழியர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கிராமப்புறங்களில் ஏனைய இடங்களிலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்த முயலுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இது பற்றி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துச்சு. ஆனால் இதுவரை தேர்தல் ஆணையம் இது பற்றி ஏதாவது உங்களுக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது தெரிவித்திருக்கிறார்களா? இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கல, அதான் அதையே அறிவிக்கல, தேர்தல் தேதியே அறிவிக்கல. இன்னும் அதாவது என்ன இயல்புக்கு மீறின விஷயம் இருக்கு? 2011 இப்படிதான் இல்ல, அப்படி இல்ல. அக்டோபர் 17 நடந்த தேர்தலுக்கு செப்டம்பர் 22 தேர்தல் ஆணையம் என்பது ஏதோ இந்த தேர்தலுக்காக நியமிக்கப்பட்ட ஒன்று, ஏதோ 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நியமிச்சாங்கன்னு சொன்னா நீங்க சொல்றது சரி. அது ஒரு நிரந்தர அமைப்பு. அதில் 2011 பிறகு அது அதோட பணி அப்போதே துவங்கி இருக்க வேண்டும். 2012 இந்த பணியை துவங்கி இருந்தால், ஆனா காரணம் என்ன சொல்றேன், அது காரணம் சொல்றேன், உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்ல, அது 2001 தேர்தல் சென்சஸ் படி நடக்கல. கடந்த கால தவறுகளை ஏதோ தவறுகளாக இருந்தால் அவைகளை சுட்டிக்காட்ட இப்பொழுது நிகழ்கால தவறுகளை நியாயப்படுத்துகிற போக்கு அது சரியான அணுகுமுறை அல்ல. இப்பொழுது இந்த தவறு என்று சொன்னால் அதை அவர்கள் செய்ய, எங்களை பொறுத்தவரையிலே பொது இந்திய தேர்தல் ஆணையத்தோடும் சரி, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன? ஆளும் கட்சிக்கும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிற உடன்பாடு அல்லது கட்டளை, இவர்களை மீறி அவரால் செயல்பட முடியாத நிலைதான். இவர்களோடு இன்று எல்லா தேர்தல்களையுமே தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்துத்தான் அரசியல் கட்சி இந்த ஆளுங்கட்சி வெற்றி பெற்று வந்திருக்கிறது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. எந்த ஆளுங்கட்சியுமா? இப்பொழுது இந்த 2011 இல்ல திமுக ஆட்சிக்கு வரும்போது இல்ல, நிச்சயமா அப்படி குற்றச்சாட்டு இல்லையே. ஓஹோ, அப்படி குற்றச்சாட்டு கூட இல்லையே. தேர்தலே இல்ல, குற்றச்சாட்டு கூட இல்லை என்கிறேன். தேர்தல் ஆணையத்தோடு வெற்றி பெற்றது என்ற குற்றச்சாட்டு கூட இல்லை என்று சொல்றேன். அதனால அந்த எங்களுடைய எதிரிகள் கூட குற்றச்சாட்டு இல்லை, நீங்க சொல்றீங்க. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் முழு எத்தனைப்போடு எந்த சூழ்நிலை, ஏன்னா எங்களுக்கு தெரியுது ஆளுங்கட்சியோடு தான், ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்க சூஸ் பண்ற மாதிரி அவங்க தாக்கீதுகளுக்கு உட்பட்டு தான் இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பதையும், அந்த நிலைப்பாட்டில் மக்கள் குரல் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஜனநாயக கடமை ஆற்ற தயாராக இருக்க வேண்டும் என்பதிலும் நாங்கள் தயார் நிலையில் எங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இணைந்து எல்லாரையும் இந்த ஆட்சியினுடைய 491 கோடி மத்திய அரசு அந்த நகராட்சி உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு அனுப்பிய மூலதன செலவை அந்த தொகையை திருப்பி அனுப்பிய ஒரு அரசு இந்தியாவில் இருக்கும் என்று சொன்னால் அது தமிழ்நாடு அரசு. இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த அவலங்களை போக்குவதற்கு, இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியை வெளிக்காட்டுவதற்கான ஒரு சாதனமாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். அது நடக்கும். எந்த பொது தேர்தல் நடந்தாலும் உடனே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் இருக்குதுன்னு சொல்றதே திமுக வழக்கமா இருக்கு. இல்ல நாங்க அந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது.
தேர்தல் ஆணையம் பொதுவா பாரபட்சம் இல்லாமல் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்க மனு கொடுத்திருந்தாலும் கொடுத்திருப்போம். நான் என்ன கேக்குறேன்னா, திமுக 95 இருங்க, சென்னை மாநகராட்சி தேர்தல் இல்லங்க, சென்னை மாநகரத்துல இருங்க, அவங்க நடத்துற தேர்தலுக்கு சென்னை உயர்நீதிமன்றமே தீர்ப்புல சொல்லிடுச்சு. 95 வார்டுகள்ல வந்து நீங்க கவுன்சிலர்ல வந்து மறு தேர்தல் நடத்தணும்னு சொன்னது அவங்க ஆட்சி காலத்துல தான். அதனால அம்மாவுடைய ஆட்சி காலத்துல இல்ல 95 இந்த மாதிரிலாம் கிடையாது, வழக்கு போட்டிருக்கலாம். ஆனால் நான் என்ன கேட்கறேன்னா, எப்ப இது சொன்னாலும் வந்து தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சாதகமா நடக்குது அப்படின்னா, உங்க ஆட்சி உங்களுக்கு என்னென்ன நிர்வாக சிக்கல்கள் இருந்தது நீங்க நினைக்கிறீங்களோ அந்த சிக்கல்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இதை சரி பண்றதுக்கு அடுத்தது இப்போ சொல்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 25,877 எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து நகர பகுதிகளில் பயன்படுத்துறாங்க. அடுத்த தடவை ஊராட்சிகளிலும் வந்து அந்த மாதிரியான பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. நம்மை விட அதிகமான கிராம பஞ்சாயத்துகளை கொண்ட மாநிலம் மகாராஷ்டிரா. இப்போ வந்து சென்னை போன்ற நகரங்கள்ல மட்டும்தான் இப்போ நம்ம வந்து எலக்ட்ரானிக் மிஷினை பயன்படுத்திட்டு இருக்கோம். மகாராஷ்டிரால அனைத்து மட்டங்களிலும் மிஷினை பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்து 12,000 சொச்சம், மகாராஷ்டிரால 28,000 சொச்சம். மகாராஷ்டிரால அத்தனை மட்டங்களிலும் செய்யறாங்க. தமிழ்நாட்டுல இன்னும் நம்ம வந்து செய்ய முடியாது அப்படின்னா, அதை விட பாதிக்கு பாதி கம்மியா இருக்கக்கூடிய மாநிலத்துல செய்ய முடியல அப்படின்னா, நேர்முக தேர்தல் வந்து 1,32,458 பேர். அதை விட அதிகமானது மகாராஷ்டிரால. அது பெரிய மாநிலம். அது பெரிய மாநிலத்திலேயே அனைத்து மட்டங்களிலும் எலக்ட்ரானிக் மிஷினை பயன்படுத்த முடியும்னா, அதை விட சிறிய மாநிலத்தில் ஏன் பயன்படுத்த முடியாது? இல்ல, அதற்கான முயற்சிகள் வந்து நடவடிக்கைகள் வந்து அம்மா அரசானது எடுத்துக்கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸா மாறுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த தேர்தலில் ஏன் இந்த தேர்தலுக்கான சாத்தியக்கூறுகளை நம்ம கொண்டு அதான் சொல்றேன். 1,32,000 பதவிகளுக்கு மேல இருக்கிறதால இங்க அது வந்து தேர்தலில் சாத்தியம் இல்லை. மேகாலயா, திரிபுரான்னு சிறிய மாநிலத்தில் சொல்ல, மகாராஷ்டிரா மாதிரி நிறைய பெரிய மக்கள் தொகை, பெரிய பரப்பளவு, தமிழ்நாடு போன்ற அதிக லட்சக்கணக்கான பதவிகளை கொண்ட அந்த ஒரு மாநிலத்தில் வாக்கு சீட்டை விட வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் சார்ந்தா தேர்தல் முடிவுல விரைந்து வெளியில வரவும் அது வந்து ஒரு மாநில அரசாங்கம் விரும்பும். அதை ஒன்றும் விரும்பாது. ஆனால் இப்பொழுது பிரச்சனைகளையும் குறைக்கும். இந்த உள்ளாட்சி தேர்தல் அது சாத்தியமில்லை என்ற காரணத்தினாலதான் நகர பகுதிகளில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளையும், கிராமப்புறங்களில் நடக்கிற தேர்தலில் வந்து அது நேர்முக தேர்தலில் வந்து இந்த பேலட் பேப்பர்லையும் வாக்குச்சீட்டு முறையிலையும் வந்து தேர்தல் நடத்துறதாக இந்த தேர்தலை முடிவெடுத்திருக்காங்க. வரக்கூடிய வருங்காலத்தில் அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கூட கணிசமா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்டே தான் நம்ம வந்து கடன் வாங்குறோம் இயந்திரங்களை. அது மாதிரி மகாராஷ்டிராட்டேருந்து கடன் வாங்கலாம், இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து இன்னும் கடன் வாங்கி அனைத்து மட்டங்களையும் நடத்தலாமே. அரசாங்கத்துக்கு இன்னும் எளிமையா இருக்கும், மாநில தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு எளிமையா இருக்கும். எதிர்காலத்தில் அது நடைபெறும். இந்த தேர்தலில் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லப்படுது. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு கால அவகாசம்லாம் இதுக்கு தேவைப்படுகிறது. இதுல வந்து அரசாங்கம் வந்து எந்த காரணமும் உள்நோக்கமும் கிடையாது. உள்நோக்கம் இருப்பதா சொல்லல, ஏன் இங்க செயல்படுத்த முடியாது, இன்னும் பெட்டரா இருக்குமேன்னு கேட்கிறேன். நிச்சயமாக செயல்படுத்துவார்கள், வருங்காலத்தில் அது கட்டாயம் நடக்கும். இதை சார்ந்த ஒரு சுருக்கமான கேள்வி திரு பழனித்துறை அவர்கள்ட்ட கேட்டு மட்டும் ஒரு இடைவேளை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம வந்து அனைத்து நாடு முழுவதும் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தால எல்லா மட்டங்கள்லையும் இயந்திரங்களை பயன்படுத்த முடியுது, ஏன் உள்ளாட்சி தேர்தலில் இன்னி வரைக்கும் பயன்படுத்த முடியல, பெரிய மாநிலமான மகாராஷ்டிராவில் பயன்படுத்த முடியுது அப்படின்னா, இஸ் தட் ரீசன் ஜஸ்டிஃபைட்? அரசாங்கம் கொடுக்கக்கூடிய காரணங்கள் இது வந்து அரசாங்கமே கொடுக்க வேண்டியதில்லை. இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. இது வந்து அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் சப்போர்ட் பண்ண, அவ்வளவுதான். இதுக்கு ஆகக்கூடிய செலவை இந்த மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கான முயற்சி என்பது முன்னாடியே எடுக்கணும், ரொம்ப முன்னாடியே எடுக்கணும். இதை பற்றிய வாதத்தையும் முன்னாடியே எடுக்கணும். இது வந்து ரொம்ப மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வைக்க முடியாதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து உலகம் முழுவதும் நிறுவனமான ஒன்று. ரெண்டாவது, மிஷின் இல்லைன்னு சொல்ல முடியாது. மிஷின் இப்போ அடிக்கவிட்டால் வந்து இருக்கு, ஆனால் நம்மகிட்ட இல்லை. அப்போ இந்த 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 ஆணையத்தை, தேர்தல் ஆணையத்தை வலுச்சேர்க்க வேண்டும். இது எலக்ட்ரானிக் மிஷின் வாங்கி கொடுக்கிறது மட்டுமில்ல, அதற்கு அதிகமான அதிகாரத்தை தர வேண்டும் என்பதும் கூட. இந்த டிமார்கேஷன் போன்ற முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த எல்லா அரசியல் கட்சிகளும் பொது விவாதம் செய்ய வேண்டியது பற்றி இப்ப இன்னைக்கு வந்து நம்ம பேசுறோம். ரெண்டாவது, இந்த அரசாங்கம் மன்னிக்கணும், இது சார்ந்த ஒரு கருத்து மட்டும் கேட்க விரும்பினேன். மீண்டும் விரிவா உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, திரு பழனித்துறை சொன்னது போல இது வந்து உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் தான் அரசியல் கட்சிகளால பெறுகிறது. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு கிடைக்கக்கூடிய
கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கட்சிகளே இதுக்கு கொடுக்கறது இல்லை. இந்த ஒரு கிராஸ் ரூட்ல நடக்கக்கூடிய இந்த முக்கியமான இது தேர்தலுக்கு அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் இந்த பிரச்சனைகள் ஹைலைட் ஆகுதே தவிர மற்ற சமயங்கள்ல பொதுத்தளத்துக்கே வருதில்லை. அடிப்படையிலேயே சட்டத்திலேயே பல பிரச்சனைகள் இருக்கிறது. தட் இஸ் த நீட் ஆஃப் தி அவர்ங்கிறார். இல்லை, இப்போது இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததுக்கு பிறகு அதை செயல்படுத்த வைக்கிறது மட்டுமல்ல, அதை மேலும் ஜனநாயகப்படுத்துறதுக்கும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வரோம், போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். உதாரணத்துக்கு கீரிப்பட்டி பாப்பாப்பட்டி இது மாதிரியான 4-5 பஞ்சாயத்தில் தேர்தலாம் நடத்த முடியாத இருந்தது. அதுக்கு வழக்கு தொடுத்ததுலேருந்து களத்தில் நின்று போராடினதுலேருந்து எல்லாமே செய்த கட்சி எங்களுடைய கட்சி. அதுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கி வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் துணைத் தலைவர் பொறுப்புகள் இருக்குது. 243D சட்ட திருத்தத்தின்படி துணைத் தலைவர் பொறுப்பும் தலைவர் பொறுப்புக்கு ஈக்குவலாக தான் கன்சிடர் பண்ணப்படணும் இருக்குது சட்ட திருத்தத்தில். இப்போ அதுதான் நாங்கள் வழக்கு தொடுத்துருக்கோம். அப்போ துணைத் தலைவர் பொறுப்புலையும் அதே மாதிரியான ஒதுக்கீடுகள் கொடுக்கணும் அப்படின்னு அதை நாங்கள் சொல்லி இது டெமோக்ரட்டைஸ் பண்ணுறது தான் ஃபர்தராக. அதே போல் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் படி நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனையும் ரிசர்வேஷனையும் செய்யுங்கன்னு கேட்குறது வந்து அதை ஜனநாயகப்படுத்துறது தான். இப்போ திரு பழனிதுரை அவர்கள் சொல்கிறதுல ஒரு முரண்பாடான விஷயம் மாதிரி தெரியுது. ஒன்றும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் அந்த சட்டத்தினுடைய முக்கியமான விஷயங்களை வந்து அது இல்லைன்னா கூட அது கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கிறது அதை கொஞ்சம் லீனியண்ட்டாக விடுறாரு. அப்படி அதை விட இல்லை, அதுதான் சொல்ல, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இது நீங்க வந்து வெறும் எலெக்ஷன் கமிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. இல்லை, இந்த இதுபடி டீலிமிட்டேஷன்ங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை அது அப்படின்னு சொல்ல. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனைங்கிறத வந்து எப்போ வேணாலும் அதே மாதிரி சொல்லி தானே தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை எப்படி நம்ம அலோவ் பண்ண முடியும்? ஸோ நீங்க பஞ்சாயத்து அமைப்புகளை வந்து ஜனநாயகப்படுத்தணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனைகள் இருக்கலாம், அது களையப்படணும். அவரை ஜஸ்டிஃபை பண்ணல, அதுவும் சேர்ந்து இருக்குன்னு அதுதான் சொல்றேன். நீங்க அதை வந்து நம்ம நிச்சயமாக அதை நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லணும். இன்னொன்று, ஒரிசாவில் 1991 அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா துணைத் தலைவர் பொறுப்புகளுக்கு வந்து ரிசர்வேஷனாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம கேட்டு நாங்கள் முன்னே ஒரு டைரக்ஷன் வாங்கிடுவோம், கவர்மெண்ட் வந்து இதுக்காக சட்டம் இயற்றணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி உண்மையிலேயே பஞ்சாயத்து அமைப்புகளை பற்றி அதிகமாக அக்கறை உள்ள வெளியில் இருக்கிறவங்க அதிகமாக பேசுறதில்ல. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை இன்னும் ஜனநாயகப்படுத்துறது. நீங்கள் பஞ்சாயத்து அமைப்புகளை வந்து மட்டுமே ஒரு குறிப்பிட்டு சொல்லல, யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல. அதை தாண்டி பொதுவாகவே அரசியல் கட்சிகள் மேல, அரசியல் கட்சிகள் மட்டும் இல்ல, ஊடகங்கள் இல்லாட்டி ஒரு பொது இன்டெலிஜென்சியா மத்தியில இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலுக்கான முக்கியத்துவம் அந்த தேர்தல் நெருக்கத்துல தவிர மற்ற இடத்துல அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை கடைவது இல்ல அதை வலுப்படுத்துறத பத்தின இந்த ஒரு அவசியம் கூட இல்லை. நாங்க வந்து இப்போ எங்களுக்கு ஸ்டேக் ரொம்ப கம்மிங்க இதுல, எங்களை போன்ற கட்சிகள், சிறிய கட்சிகளுக்கு. இன்னொன்று, ஏன் இவ்வளவு வந்து அது மேலே அக்கறை இல்லாமல் இருக்காங்கன்னா, அந்த தேர்தல் நடத்தப்படுற முறை தான் அது. அந்த தேர்தல் நடத்துகிறத நேரடியாக பார்த்தவங்களுக்கு, அதில் போனவங்களுக்கு தெரியும், அதில் போட்டிட்டவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு. நீங்கள் வெறும் சென்னை மாநகராட்சி மட்டும் சொல்கிறோம், பொதுவாகவே எந்த அளவுக்கு அன்டெமோக்ராட்டிக்காக அது நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வெளிப்படையான உண்மை. ரூலிங் பார்ட்டி டிக்ளேர் பண்ணிக்குவாங்கங்கிற அளவுக்கு வந்து பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இன்னொன்று முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த டீலிமிட்டேஷன் வராது, இதெல்லாம் காரணமே இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்தது எல்லாத்துக்குமே காரணம் சென்னை மாநகராட்சியை மையப்படுத்தி ஒட்டுமொத்த உள்ளாட்சி தேர்தலும் இது பண்ணப்படுதோ. சென்னை மாநகராட்சி ஏன்னா நீங்க வந்து சென்னை மாநகராட்சியை யார் நிர்வகிக்கிறது, யார் இங்கே மேயராக வருதுங்கிறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி எந்த தரப்புலேருந்து வருதுங்கிறது. ஏன்னா சென்னை மாநகராட்சி மேயர் சிவராஜிலிருந்து வைபாலசுந்தரம் வரைக்கும் வந்து தலித்துகள் வந்து இங்கே இருந்தது, ரிசர்வாக இருந்தது. நீங்கள் அதுக்கு பிறகு எப்படி ஏன் மாற்றப்படுது? சட்ட விரோதமாக இது வந்து சென்சஸ் டேட்டாவுக்கு எதிராக இது தொடர்ந்து மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் வந்து நீங்கள் இப்போ எவ்வளவு வார்டுகள் ஒதுக்கியிருக்காங்க, நீங்கள் மற்ற மாநகராட்சிகளை ஒப்பிட்டு பாருங்க, எல்லாமே வெளிப்படையாக இருக்குது அந்த டேட்டா. ஒரு 18%. ஆமாம், அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெளிப்படையாக இருக்கும்போது ஏன் வந்து இதை நீங்கள் ஒதுக்கீடு செய்ய மாட்டேங்கிறீங்க? என்ன அதுக்கு வந்து அது வந்து ஏன் வரக்கூடாதா? அது மேயராக இருந்ததெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து சுழற்சி முறையில் அந்த புள்ளிவிவரங்களின் அடிப்படையில பார்த்தா ஒரு 20% மேல தலித்துகள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஏன் இவ்வளவு காலமா அந்த இங்க வந்து ஒரு ரிசர்வ்டு மக்கள் தொகை இருக்கும்போது சட்டத்தின் அடிப்படையில செய்யறாங்கன்னா பெண்களுடைய வாக்கு வெறுமனே இதுல சட்டத்தின் அடிப்படையில இது வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கணும். அதை தான் நாங்க கேட்கிறோம். ஓகே, நீங்க இந்த இவிஎம்ஸ் எல்லாம் பயன்படுத்தணுங்கிற கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் சில மாநிலங்கள் செயல்படுத்தி வராங்க. அதெல்லாம் இங்க செயல்படுத்துறதுல சிக்கல் விளக்கப்படுது அரசாங்கத்தால. ஆனா வெளி மாநிலத்திலேருந்து பார்வையாளர்கள் வந்து பார்த்து தான் நடத்தணுங்கிறீங்களே, அது நியாயமான கோரிக்கையா?
இல்லை இப்போ நீதிமன்றம் ஒப்புக்கொண்டு தானே மத்திய அரசினுடைய வேல் மாநிலங்களில் மத்திய அரசு ஊழியர்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் முடியுதோ அவங்க முடிஞ்ச இடங்கள்ல அதே மாதிரி இப்போ இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து தயார் நிலையில் இருக்குன்னா எல்லா மாநில பகுதிகளும் கிடைக்கக்கூடியது தானே. அதனால உடனே தயார் பண்ண வேண்டிய அவசியத்தில் இல்லை, எங்கனாலும் வாங்கிக்க முடியும். இல்ல இதுக்கு என்ன வாங்கிக்கொள்ள மாநிலத்துல இன்னொரு மாநிலத்தில இருந்து பார்வையாளர்களை வச்சு உள்ளாட்சி தேர்தல் அதுக்கு இவங்க தயாரா இல்லையா? இப்போ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவோம்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு என்ன தடை? ஏன் அவங்க தயாரா இல்லை? 2006 நீங்க நடத்துறதுக்கு அதுதான் சொன்னேன், பழச போய் கிண்டிக்கிட்டு அதை வந்து இருக்கிற எந்த பயனும் ஏற்பட போகிறது. அன்றைய சூழ்நிலை வேறு, இன்றைய சூழ்நிலை வேறு. இதை இப்பொழுது ஏன்னா பல சீர்திருத்தங்களை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அவைகளை அனுபவங்களின் அடிப்படையிலே பல மாற்றங்களுக்கு நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் இப்போது இத்தனை குற்றச்சாட்டுகளை போட்டு நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கீது செய்த பிறகும் கூட நாங்கள் ஏன் தயார் நிலையில் இருக்கிறோம்னு சொன்னால், இவர்கள் மக்களை சந்திக்க தயங்குகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகிவிடக்கூடாது மட்டுமில்லாமல் வாய்ப்பு கிடைப்ப அந்த பயன்படுத்தி நாம் அதிகபட்சமாக மக்கள் பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும், அந்த ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நண்பர் கூறிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மைதான், அது வந்து மாற்று கருத்தே இல்லை. இப்பொழுது நீங்கள் சொல்லியது போல இப்போ தேர்தல் கமிஷன்லேருந்து சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் ஒரு மாதம் தள்ளி போட 24ஆம் தேதிக்குள்ளாக நாங்கள் தேர்தல் நடத்தி முடிப்போம் என்று தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் சொல்லிய பிறகும் கூட இன்றைக்கு சில தவறுதல்கள் விடுபடுதல்கள் எல்லாம் சுட்டிக்காட்டிய பிறகு நாங்கள் மேலும் அவகாசம் கோர இருக்கிறோம் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் அது. அப்படி நடந்தால் கூட ஆச்சரியப்படுத்துவது, அதாவது ஒரு மாதங்கள் 15 நாள் 20 நாள் தள்ளி போகிறதுனால ஒன்றும் பெரிய அதான் எது சொல்ற 2 கருத்தை முன்வைக்க வலிந்து ஒரு 15-20 நாள் இந்த நீதிமன்றம் சுட்டுக்காட்டிய அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு தேர்தல் சந்திப்பதிலே எந்த குறையும் இல்லை, தவறும் இல்லை. அதே நேரத்தில் எங்களை பொறுத்தவரையிலே எந்த சூழ்நிலையிலையும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பிற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்களுடைய குரலை ஒலிப்பதற்கு ஏன்னா மக்கள் தயாராக இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்கு செலுத்த மக்கள் தயாராக இருக்கும்பொழுது நாம் தவறக்கூடாது என்ற உணர்வு நாங்கள் இருக்கிறோம் தயாராக. அதாவது அவர் சொல்கிற அந்த பிற மாநிலத்தவரை வைத்து தேர்தல் நடத்தணும்னு சொல்கிறது அவங்க ஆட்சியிலையும் அதை செய்யலை. ஒன்று. ரெண்டாவது, எந்த மாநிலத்திலையும் பிற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தினதா ஒரு முன்னுதாரணம் கூட கிடையாது. ஆக இவர்கள் முதல்ல மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை அவங்க நம்பணும். இவங்க மாநில நிர்வாகத்தை நம்பாம, மக்களை நம்பாம நீ அந்த மாநிலத்திலிருந்து கொண்டு வர இந்த மாநிலத்திலிருந்து கொண்டு வர என்று சொல்றதெல்லாம் குஜராத்ல இருந்து இப்ப அது மாதிரி. ஆக அவங்களுக்கு சாதகமா எங்க போய் முடியும்? உதாரணத்துக்கு இப்ப நீங்க உள்ளாட்சி தேர்தல் அளவுல நம்ம மற்ற மாநிலத்துல இருந்து வரணுங்கிறோம். இப்ப தேசிய அளவுல ஒரு அவநம்பிக்கை ஏற்படுமானா மற்ற நாட்டுல இருந்து நடத்துங்க சொல்ற அளவுக்கு போகுமா? உதாரணம் இருக்கா? பல நாடுகள் அப்படி பார்வையாளர்கள். ஆனா நீங்க நிச்சயம் உணர்வீங்க, இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய இந்த ஒரு தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலுக்கு அந்த அளவுக்கு அரசியல் கட்சிகளுடைய ஒட்டுமொத்த அமைப்புடைய நம்பிக்கை பெறல அப்படின்னா, அது நீங்க ஆண்டாலும் சரி, திமுக ஆண்டாலும் சரி, வேற யாராவது சமயத்திலையும் சரி, அது இன்னமும் அந்த நம்பகத்தன்மையை மாநில தேர்தல் ஆணையம் பெறல அப்படிங்கிறது ஏற்கறீங்களா? மாநில தேர்தல் ஆணையம் என்பது மாநில அரசுக்கு அது உருவாக்குறதா. ஆனா அதுவும் எல்லா விதமான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இல்ல உங்க சரியில்லைன்னு சொல்லி வந்திருக்கு. உருவாக்கப்பட்டது இல்ல, மாநில அரசு கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்பதை நண்பர் ஒப்புக்கொள்கிறாரா? இல்ல இல்ல, மாநில அரசாங்கம் அமைக்க தேசிய தேர்தல் ஆணையத்துக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் உண்டு, அதுக்கு என்ஜாய் பண்ணுதா? இந்திய தேர்தல் ஆணையம் என்ஜாய் பண்ற அட்டானமி, ஒரு தன்னாட்சியை, ஒரு பிராக்டிகல் அட்டானமியை மாநில தேர்தல் ஆணையம் என்ஜாய் பண்ணுது. தமிழகத்தினுடைய மாநில தேர்தல் ஆணையத்தின் மீது இதுவரை அந்த மாதிரியான புகார் ஒவ்வொரு தேர்தலும் உங்க ஆட்சியில மட்டுமல்ல அவங்க ஆட்சியிலும் சேர்த்து எல்லா தோல்வி அடைந்ததற்கு பின்னால விடுற அறிக்கை மாநில தேர்தல் ஆணையம் மாநில அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டுல போயிடுச்சு, அவங்க சாதகமான தேர்தல் நடைமுறை குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் போறதில்லை. ஆனா மாநில தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் ஒவ்வொரு முறையும் சர்ச்சையாயிடுச்சு இருக்கலாங்க. ஆனா திமுக சொல்லுவது நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரிதான், சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரிதான், உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் சரிதான்,
அவங்க பொதுவா குற்றச்சாட்டு வைக்கிறது தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாயிடுச்சு. இது பொதுவா அவங்க வைக்கிற ஒரு அரசியல் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் அதுல உண்மை கிடையாது. ஆதிக்கத்தை இல்ல, கட்டுப்படுத்த அதுல உண்மை கிடையாது. தேர்தல் ஆணையம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதுல சட்டமன்ற தேர்தல்ல பிற மாநில பார்வையாளர்கள் வந்து இப்ப தான் நடத்தினாங்க, சட்டமன்ற அதிகாரிகள் இருந்தாங்க. அதுல அதை வந்து நம்ம வரும் சுயாட்சிக்கான சவால்னு நம்ம பார்க்க தேவையில்ல. அதுல வந்து அது மாதிரியான அப்சர்வர் வரும்போது இன்னும் டிரான்ஸ்பரண்டா இருக்குங்கிறதுனால தான் சொல்றோம். டிரான்ஸ்பரண்டாக இருக்க கொண்டு வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அது இங்கே வந்து டிரான்ஸ்பரண்டாக நடக்கும்போது வெளி மாநிலத்திலிருந்து வந்து பார்த்து தான் நடக்கணுமா? இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக வந்து நடக்கிற அந்த பொறுப்பாளருடைய தேர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 14,200 தான். மிச்சம் இருக்கக்கூடிய 1,32,458 பொறுப்புகளும் நேர்முக தேர்தல். இதில் நீங்கள் உள்ளாட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரசிடென்ட்டுக்கோ அல்லது வார்டு மெம்பர் இதுக்கெல்லாம் நிறைய பேர் போட்டிடுவாங்க. இதெல்லாம் உடனே வந்து அந்த இந்த எலக்ட்ரானிக்ஸ் கருவியில வந்து கொண்டு வரது முன்னுதாரணம் இருக்குங்க. குஜராத்ல போய் பாருங்க. இப்ப கொஞ்சம் இது நம்ம தமிழகத்தை மகாராஷ்டிரா குஜராத் கொஞ்சம் கடினமான செயலா இருக்கிறதுனாலதான் மகாராஷ்டிரா குஜராத்தோட பின்தங்கிய மாநிலமா இல்லையே, அவங்க எல்லாம் பல இதெல்லாம் முற்போக்கா சிறப்பா இருக்கும் நீங்களே தான் சொல்றீங்க. இது நம்ம ஏன் இதுக்கு முன்னுதாரணமா இருக்க கூடாது? இல்ல ஏன் 2014 வரைக்கும் அது சாத்தியம் இல்லாம இருக்கணும்? முன்னுதாரணமா இருக்க கூடாதுன்னு ஒன்னும் கொள்கை கிடையாதுங்க தமிழக அரசுக்கு. அம்மா அவர்கள் என்ன தெரியும், இன்னைக்கு இருக்கிற இந்த தேர்தல் ஒரு பெரிய சாத்தியம் இல்ல, இந்த தேர்தலில் சாத்தியம் இல்லைன்றதா நடைமுறை சிக்கல். அது ஒரு நம்ம இவர் வல்லுநர் சொன்னார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, திரு பழனித்துறை சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு அதீத அக்கறையும் இதுல ஒரு போக்கஸ் இருந்தா இது சாத்தியமா இருக்க முடியும். இட் ஜஸ்ட் ரிக்வயர்ஸ் பிளானிங், prior பிளானிங். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதி இருந்தா, இந்த அமைப்புகள் கருதி இருந்தா இந்த தேர்தலே சாத்தியம். இந்த தேர்தலில் சாத்தியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 50% மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்து, அது வேற விஷயம். இல்ல இன்னொன்று கூட நான் சொல்றேன், இதெல்லாம் இன்றைக்கு இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொகுதிகளை தயார் பண்ணணும். இப்போ நீங்கள் பெண்களுக்கு 50% சொல்லிட்ட போது எந்தெந்த தொகுதிகள்லாம் வந்து பெண்களுடைய வாக்காளர்கள் அதிகமாக இருக்கணும் அதைத்தான் தேர்வு செய்ய முடியும். அந்த இதனுடைய நம்ம அந்த இதுபடி நடைமுறை சிக்கலுக்காகத்தான் அம்மா இது மாதிரி செஞ்சிருக்காங்க. இறுதியான கருத்தை நான் கேட்க விரும்புறேன். இதுல ரெண்டு விஷயமா பார்க்க முடிகிறது. இந்த ஒட்டுமொத்த முறையிலே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான சிக்கல், இந்த ஒரு சட்டத்திலே நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு, அதுவே ஒரு சமதளத்தை உறுதி செய்தாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடிய சட்டங்களை அமலாக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சார்ந்த கேள்விகளும் இருவேறாக எழுகிறது. நீதிமன்றமே கூட இதெல்லாம் செய்யணும், இப்படி இதை நடத்தணும் அப்படின்னு சில கைட்லைன்ஸை கொடுத்திருக்கிறது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதீத கவனம் செலுத்தி அமலாக்கத்தில் முக்கியத்துவம் பெற வேண்டிய விஷயங்கள்னு நீங்க எதை பட்டியலிடுவீங்க? ஹரி, உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அருமை நண்பர் ரவிக்குமார் ஒரு விஷயம் சொன்னார், அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நான் அதுக்கு வர்றேன். ஓகே சார். ஒன்று வந்து, நான் அரசியல் கட்சி சார்ந்தவன் கிடையாது. நான் வந்து இந்த சப்ஜெக்டில் 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பார்வை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இதை சொல்கிறேன். அதில் சொல்லுகின்ற பொழுது என்னென்னா, நான் முதல் சொன்ன கருத்தை என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, அரசாங்கத்தோட கிளப் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அது ஏன்னா இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடு, இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடை நீங்கள் களைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், தேர்தல் ஆணையத்துக்கு தான் இந்த வரையறை செய்ய வேண்டிய வேலைன்னு அதிகாரத்தை அதுக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட தேர்தல் சம்பந்தமாக போக வேண்டிய தேவையே கிடையாது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் எது இருக்கும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்கும். இது வந்து வலு குறைந்து இருக்கிறதுனால இந்த தேர்தல் ஆணையத்தை நீங்கள் அணுக முடியல, எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. ஆகையினால இன்றைய சூழ்நிலையில் இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீசிபிலிட்டியை சொல்கிறது யாருன்னா இந்த அரசாங்கம் தான் அப்படிங்கிறத நான் சொன்னேன். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையம் சொல்கிற பொழுது செய்கிற பொழுது முறைமையாக செஞ்சுதான். 2006 ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நண்பர் ரவிக்குமாரும் படிச்சிருப்பார், எல்லாரும் படிச்சிருப்பாங்க. ரொம்ப மிக மோசமாக விமர்சனம் இந்த தேர்தல் ஆணையத்தை செய்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி 2011 ஒரு கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கு. என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த தேர்தலை நடத்தணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அந்த டைரக்ஷனை மீறவே முடியாது. அந்த டைரக்ஷன் படி 2011 எலெக்ஷன் நடைபெறுது. இந்த எலெக்ஷன் நடைபெற்றதுக்கு பிறகு சில கேசஸ் போச்சு, அதுவும் ஹியர் ஆச்சு, அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். டைரக்ஷன் ரொம்ப தெளிவா வந்து போன 2011 தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கு. அதுபடி போக வேண்டியது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விவாதத்தை நான் பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு செய்தி தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, வெளி மாநிலத்து பார்வையாளர்கள் வருவது என்பது வேறு, வெளி மாநிலத்து அதிகாரிகளை வைத்து தேர்தல் நடத்துவது என்பது வேறு.
வெளி மாநிலத்தில் அதிகாரிகளை கொண்டு வந்துதான் இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்று தமிழகத்திலே கூக்குரலிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தேர்தல் ஆணையத்தை நாம் அவமதிப்பதாக அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, பார்வையாளர்கள் வச்சுக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் நினைத்தார் வெளி மாநிலத்திலிருந்து பார்வையாளர்கள் வரலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி வந்திருக்கிறது, பல மாநிலத்தில் அப்படிப்பட்ட நடைமுறை இருக்கிறது. நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, முதல்ல இன்றைக்கு தேர்தல் நடத்துறது. இந்த தேர்தலில் இருக்கக்கூடியதுல சிக்கல் நண்பர் ரவிக்குமார் சொன்னார் என்னன்னா, சட்டத்தில் இருக்கிறது. இது ஏன் இது வரைக்கும் திருத்தல? 20 வருஷமா நம்ம ஏன் அதுக்காக போராடலைங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. ஆனா அவரே சொல்லிட்டாரு, நாங்க ஒரு மைனர் பிளேயர் தான் இதுல எங்களுக்கு ரொம்ப அதிகமான ஸ்டேக் கிடையாதுன்னு சொல்லி. இதுல யாருக்குமே நான் ஒரு 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 ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ நான் அதுக்காக சொல்லவில்லை. என்னுடைய ஒட்டுமொத்தமான பார்வை என்ன அப்படின்னா, இந்த உள்ளாட்சி தான் அடிப்படையில் மக்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அன்றாட தேவைக்கு அவன் போய் கேட்கறது யாருன்னா உள்ளாட்சி. இதை வலுப்படுத்தணுங்கிற பார்வையில எல்லா கட்சிகளையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்கு. ஆனா பார்க்கல என்பதுதான். அதனால சில கட்சிகள் போராடி இருக்கு சில சமயங்கள்ல. அதே மாதிரி ரவிக்குமார் சொன்னது மாதிரி போராடி இருக்கிறாங்க, அவங்க லெப்ட் போராடி இருக்காங்க, பல பேர் போராடி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதெல்லாம் தனித்தனியான ஒரு போராட்டங்கள். ஒரு ஒட்டுமொத்தமா இது வலுவாக்கப்பட வேண்டும் இந்த உள்ளாட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோஷம் நம்ம தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். இந்த தேர்தலில் பல அம்சங்கள் தமிழகத்தில் மோசம்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து மற்ற இதெல்லாம் இண்டெக்ஸை பார்க்கிற பொழுது தமிழகம் ப்ரொக்ரெசிவா இருக்கிறதா சொல்றான் எல்லாருமே. ஏன்னா நமக்கு டேட்டா, நான் ஒரு ஆராய்ச்சியாளன், நான் டேட்டா வச்சு தான் சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கிற பொழுது நமக்கு இந்த 50 விழுக்காடு தமிழகத்தில் வருவது, இந்த சுழற்சி முறையில் பெண்களுக்கும் தலித்துகளுக்கும் 2 முறை கொடுப்பது, இதெல்லாம் நிச்சயமா ஒரு பாராட்டக்கூடிய அம்சம். அது எந்த கட்சி செஞ்சிருந்தாலும் அது பாராட்டக்கூடிய அம்சம். அதுபோல ஒட்டுமொத்தமாக வலுப்படுத்த வேண்டிய அம்சங்களும் இருக்கு. அதற்கான ஒரு பொலிட்டிக்கல் அதனோட அவசியத்தையும் வலியுறுத்துறீங்க. டேக் ஏ பாயிண்ட். நேரம் இல்லை, மன்னிக்கணும். திரு வைத்திலிங்கத்துடைய இறுதியான ஒரு இதுனா, வெளி மாநிலங்கிறத விட உயர்நீதிமன்றம் என்ன தாக்கீது கொடுத்திருக்குன்னா, பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டிருந்து அங்க மத்திய அரசு அதிகாரி இந்த மாநிலத்தில் கூட இருக்கலாம், இந்த மாநிலத்தில் உள்ள மத்திய அரசு அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டும் சொல்லி தாக்கீது கொடுத்திருக்கு. எப்படி இருந்தாலும் இன்று இந்த முதல்ல சொன்ன கருத்தை தான் நம்ம வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தாக்கீதுகளை அமுல்படுத்தி தேர்தல் நடத்துவதுதான் மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதாக அமையும் என்ற கருத்தை வலியுறுத்துகிற அதே நேரத்தில் இதை மக்களுடைய சந்திப்பதற்கு கழகம் தயார் நிலையில் இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். திரு பழனித்துறை சொன்ன கருத்துக்கள் மிகவும் முக்கியமானது. இந்த உள்ளாட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு நெருக்கமான ஒரு லோக்கல் கவர்மெண்ட், அது வலுவா இருக்க வேண்டிய அவசியம் நிச்சயம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அது irrelevant-ஆக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கிறது. அந்த சந்தேகம் போக்கப்பட வேண்டும். சிஸ்டமிக்கா செய்ய வேண்டிய விஷயமும், சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை, நீதிமன்ற தீர்ப்புகளை இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் செயல்படுத்த வேண்டிய அவசியமும் இந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது. ஒரு முற்றிலும் நம்பகம் பெறக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அவா. இந்த நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.